السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. இன்ஷாஅல்லாஹ் கலிமாவுடைய 5 பாகத்தை அல்ஹம்துலில்லாஹ் போன வகுப்பில் பார்த்துருப்பீங்கம்மா. இன்ஷாஅல்லாஹ் இப்போ 6ம் 7ம் இன்ஷாஅல்லாஹ் பார்க்கலாம். ஆள் என்ன, இஹ்லாஸ் இணை வைப்பதிலிருந்து விடுபட்ட இஹ்லாஸ் என்னும் தூய்மை. கலிமாவின் பொருளை புரிந்தவர்கள் சிறிய சிறுக்கை எதிலும் விழுந்து விடாமல் இஹ்லாஸ் என்னும் மனம் தூய்மையுடன் இருப்பார். வீதியில் உள்ள கல்லை அகற்றினாலும் அல்லாஹுக்காக செய்கிறேன் என்ற எண்ணம் அவரிடம் இருக்க வேண்டும். இஹ்லாஸ்னா என்ன? அல்லாஹுக்காக செய்கிறது தான் இஹ்லாஸ். இஹ்லாஸோடு ஒரு செயலை செய்ய தூண்டுவது இந்த கலிமாவில் உள்ள ஒரு முக்கிய அம்சமாக இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு அர்த்தம் உண்மையான கடவுள் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அந்த உண்மையான கடவுளுக்கு மட்டும்தான் எல்லா செயலையும் செய்யணும் என்பது தான் இந்த இஹ்லாஸோட அர்த்தமாக இருக்குது. உலகில் உள்ள அனைவரும் நம்மளை போன்ற மனிதர்கள் தான். மனிதர்களின் தன்மை இன்று பாராட்டி பேசும். ஒரு நாள் அவர் எவரை நம்ம பாராட்டுறோமோ ஒரு நாள் அவரே நம்ம பழியாகவும் செய்வோம், பழிவாங்கவும் செய்வோம். ஒரு மனைவி தன் கணவன் யாரிடமிருந்து, உதாரணமாக ஒரு மனைவி தன் கணவன் யாரிடமிருந்து எப்பயாவது விட்டு கொடுக்க மாட்டாள். எப்பொழுதுமே ஒரு மனைவி தன் கணவனை விட்டு கொடுக்க மாட்டா. ஆனால் அவளுக்குள் ஒரு பிரச்சனை வந்துட்டா, கணவனை போன்ற தன் கணவனை போன்ற மோசமான அந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று கூறுவாளாம். ஒருவன் இஹ்லாஸோடு மனைவியின் வாயில் ஒரு கவலம் உணவு ஊட்டினாலும் அது என்ன, சதக்காவாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுக்காக அவன் செய்யும் பொழுது மனைவி எப்படி பேசினாலும் மனதில் அது வருத்தமே ஏற்படாது என்பதா இதில் இருக்குது. சிலரின் வாழ்க்கை முழுவதும் குடும்பத்திற்காக உழைப்பார்கள். அந்த குடும்பத்தினர் அவரை ஒரு சந்தர்ப்பத்தில் தூக்கி வீசும் பொழுது அவர் விரக்தி அடைந்து நொறுந்து போய்விடுகிறாராம். குடும்பத்திற்காக செய்தவன் அவனிடமிருந்து எதிர்பார்ப்பான், அல்லாஹுக்கு செய்தவன் சந்தோஷமாக இருப்பான். ஏனெனில் அல்லாஹு தான் ரப், அவன்தான் இலாஹ், அவன்தான் கூலி தர வேண்டும், அவனிடம்தான் போய் நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் செயலுக்கான கூலியை அல்லாஹோடு மட்டும்தான் எதிர்பார்க்கணும், வேறு யார்கிட்டனும் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது என்பது இதில் நல்லா தெளிவாக புரியுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் 98வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஏனெனும் அவனுக்கே இறைவனுடைய களப்பற்ற மார்க்கத்தையே பின்பற்றி மற்ற மார்க்கங்களை புறக்கணித்து அல்லாஹ் ஒருவனை வணங்கி தொழுகையும் கடைபிடித்து ஜக்காத்தும் கொடுத்து வருமாறே அன்றி வேறெதையும் இறை தூதர் மூலம் ஏவப்படவில்லை என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். இன்னொரு அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 39வது அத்தியாயத்தில் 2வது வசனமா, நிச்சயமாக நபியே, நிச்சயமாக நாம் உங்களளவில் இவ்வேதத்தில் முற்றிலும் உண்மையை கொண்டு இறக்கி வைத்திருக்கிறோம். ஆகவே முற்றிலும் அல்லாஹுக்கு வழிபட்டு பரிசுத்த மனத்துடன் அவனையே வழங்கி வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். எனவே ஷிர்குல் அக்பர் ஷிர்குல் அஸ்கர் என்னும் எந்த ஒரு இணை வைத்ததில் ஒருவன் இருந்தாலும் கலிமாவை ஏற்பவனாக மாட்டான். கலிமா அவனுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது. எனவே இக்லாஸ் மிகவும் முக்கியமானதாக இருக்குது. நம்ம என்ன ஒரு செயல் செஞ்சாலுமே இக்லாஸுடன் செய்ய வேண்டும். இக்லாஸ் என்றால் என்ன? மன தூய்மை இல்லைன்னா ஒரு செயலமே நம்ம எவ்வளோதான் செஞ்சாலுமே அதுக்கு ஈடு ஆகாது, இஹ்லாஸுக்கு ஈடாகாது. அதுபோல் ஏழாவது பாயிண்ட் என்னன்னா முஹப்பத், கலிமாவை நிர்பந்தமின்றி நேசிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ஒரு உண்மையான இது உண்மையான கலிமா என்று நம்ப வேண்டும். ஒரு முஸ்லிமிடம் கலிமாவுக்கான வாழ்க்கையும் கலிமாவுக்காகவே மரணிப்பேன் என்ற எண்ணம் உறுதியாக இருக்க வேண்டும். நான் கலிமாவோட வாழ்ந்து கலிமாவோடவே மரணிப்பேன் அப்படின்னு அவன் நம்பி இருக்கணும்.
அல்லாஹ்வின் மீதாம் நேசம் கொண்டவர் கலிமாவை நேசிப்பார். கலிமாவை நேசித்தால் அவருக்கு இந்த உலகத்தில் எல்லாமே இலகுவாகிவிடும். சுப்ஹானல்லாஹ். கழுத்திற்கு வாள் வந்தாலும், நெற்றிற்கு துப்பாக்கி வந்தாலும், நெருப்பில் வீசப்பட்டாலும் உண்மையான கலிமாவை நேசிப்பவர் மகிழ்ச்சி அடைவார். இதற்கு உதாரணமான வரலாற்றில் வரக்கூடிய ஒரு சம்பவம், அப்துல்லா இப்னு உபாதா என்பவர் தன் பனையினரோட கிறிஸ்துவர் மன்னரிடம் மாட்டிக்கொண்டாராம். அவரை கிறிஸ்துவராக மாற்றினால் அவருடன் உள்ள அனைவரும் மாற்றிவிடலாம்.